ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைக்கோஸை வச்சு ஒரு தட்டு வடை தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்போவுமே ஒரே மாதிரியாக இல்லாமல் இது போல் செய்து அசத்துங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு கோஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதனோடையே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இந்த கோதுமை மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, இதுக்கு பைண்டிங் பர்பஸ்க்காக தான். கோதுமை மாவு சேர்க்குறதால நமக்கு நல்லா தட்டுறதுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அரை கப்பு கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையே இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதையுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேங்க, நல்லா அலசி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணியோ இல்லை அரைச்சியோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை எல்லாமே கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த கோஸு, வெங்காயம், நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, உப்பு, நம்ம மிளகாய்த்தூள் எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா காஞ்ச எண்ணெய்ங்க, சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த சுடு எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, இது நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். அதையும் சேர்த்து இந்த மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் நல்லா நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கோஸும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதுக்கடுத்து வெங்காயத்துலேயும் ஈரத்தன்மை இருக்கிறதால தண்ணி ஒரே முறையாக அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மாமூலாக நம்ம தட்டைக்கெலாம் எப்படி நம்ம மாவு பிசையுமோ அதே போல் அதே பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது சின்ன சின்ன நமக்கு தேவையான அளவு உருண்டைகளாக உருட்டி வைக்கலாம். இப்போ உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சூடாகிட்டுருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு எண்ணெய் கவர் எடுத்து எண்ணெய் கவர் மேலே இது ஒவ்வொரு உருண்டையாக வச்சு தட்டி எண்ணெய்க்குள்ளே சேர்த்து பொரிக்க வேண்டியது தான். நம்ம தட்டி சேர்க்கறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் கவர் மேலே தட்டி எடுத்து சேர்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. எப்போவுமே ஒரே மாதிரியாக இல்லாமல் கோஸ் வச்சு இது போல் தட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மொறுமொறுன்னு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருந்ததால், வெறும் அரிசி மாவில் செய்கிறதால ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இந்த முறை கோஸு வாங்கினா தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம கடாய்க்குள்ளே எத்தனை முடியுமோ அத்தனை நம்ம தட்டி சேர்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது நமக்கு நிறைய பபுள்ஸ் வரும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது கோஸ் வேகாதுங்க, நறுக்குன்னு அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். இந்த தட்டை அதிகமாக எண்ணெயுமே எடுக்காதுங்க. அரிசி மாவு சேர்த்து செய்கிறதால அதிகமாக எண்ணெயும் எடுக்காது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் கொஞ்சம் அடிக்கடி இது போல் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். திருப்பி கொடுத்து இது போல் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கணுங்க. இப்போ நமக்கு ஒரு பக்கம் தட்டை வெந்திருக்கு. அதுக்கு அடுத்த பக்கமாக நம்ம திருப்பி போட போகிறோம். திருப்பி விட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இந்த தட்டையை பொரித்து எடுக்கணுங்க.
எப்போவுமே தட்டை பொரிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணுங்க. அதிகமாக ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சோம்னா வந்து இது மேலே வந்து கருப்பாயிடும். உள்ளே வந்து வெந்தே இருக்காது. நம்ம சேர்த்துருக்க எதுவாக இருந்தாலுமே வேகாது. அதுவும் நம்ம இதில் வந்து கோஸ் சேர்த்துருக்கறதால கொஞ்சம் நிதானமாக தான் நம்ம வேக வைக்க வேண்டியது இருக்கும், பொரிக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்மளோட தட்டை வந்து வெந்து வந்துடுச்சிங்க. இது போல் வந்து திருப்பி திருப்பி வேக விட்டு எல்லா பக்கமும் ஒரே கலராக ப்ரௌன் கலராக வந்து வெந்த உடனே நம்ம தட்டையை எடுத்துடலாங்க. இப்போ நமக்கு தட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.